கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. Proverbs 23:18. For surely there is a hereafter and your hope will not be cut off. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், வருடத்தின் கடைசி மாதத்துக்குள் வந்திருக்கிற உங்களுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு நிச்சயமாக முடிவு உண்டு. பல மாதங்களாய் பல வருடங்களாய் காத்து கொண்டிருந்த உங்களுடைய வேண்டுதலுக்கு நான் நிச்சயமாய் பதில் கொடுக்க போகின்றேன். நீங்கள் என் வார்த்தையின் மீது விசுவாசமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கின்ற போது அதை நான் நிச்சயமாக உனக்கு செய்வேன் என்று. நம்முடைய வியாதிக்கு இந்த நாளிலே முடிவு உண்டு, நம்முடைய துக்கத்திற்கு முடிவு உண்டு, சோதனைக்கு முடிவு உண்டு, தனிமைக்கு முடிவு உண்டு, அடிமைக்கு முடிவு உண்டு. இன்னும் அநேக விதமாய் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். தேவனுடைய வார்த்தை நாம் முழுவதுமாய் நம்பி விசுவாசிக்கின்ற போது அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். வேதம் சொல்வது போல உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 53:5, 1 பேதுரு 1:24 வேதம் சொல்கிறது, என்னுடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்று. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு சுகத்தை கொடுப்பார். நாம் விசுவாசிப்போம், நம்புவோம், பெற்றுக்கொள்வோம். நம்முடைய துக்கத்திற்கு முடிவு உண்டு. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று. அநேக விதமான காரியங்களை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்கள் கண்ணீரை நான் துடைக்க வந்திருக்கிறேன், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று என்று. துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். சோதனைக்கு ஒரு முடிவு உண்டு. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வருவதுண்டு. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய சோதனைகளுக்கு முடிவு உண்டு. உம்முடைய துக்கம் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் உங்களுடைய பின்னிலைமையை அவர் ஆசீர்வதிப்பார். யோபுக்கு ஏற்பட்ட சோதனையை விட உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுகிற சோதனைகள் பெரிதல்ல. கர்த்தர் யோபுடைய சோதனை எல்லாவற்றையும் அவர் ஜெயமாக முடித்தார். எழுந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நிச்சயமாய் செய்வார். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு எல்லா விதத்திலிருந்து ஒரு முடிவை கொடுத்து நிச்சயமாய் உங்களை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலும் அவர் நிரப்புவார். தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை அநேக விதமான காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலை வேண்டாம். முடிவு கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை நாம் நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீங்களே. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வேத வாக்கியம் சொல்வது போல உம்மை நம்பி இருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் தகப்பனே. வார்த்தையின் மேல் விசுவாசமா இருக்கிற உம்முடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இந்த நாளிலே ஒரு அற்புதமான முடிவை கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. Amen. God bless you. Jesus loves you. Amen.